திருவாரூர் மாவட்டத்தில் பலத்த காற்றுடன் மழை பெய்து வரும் நிலையில் கோட்டூர் அருகே மரம் ஒன்று விழுந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஷேக் அப்துல்லா இணைகிறார். ஷேக் அப்துல்லா, காற்றின் வேகம் எப்படியாக காணப்படுது? இப்போ மரம் விழுந்ததால என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? வங்கக்கடலில் மையம் கொண்டுள்ள அந்த டிட்வா புயல் காரணமாக டெல்டா பகுதி முழுவதும் மிதமானது முதல் கனமழை வரை பெய்து வருகிறது. குறிப்பாக அந்த டிட்வா புயல் டெல்டா மாவட்டத்தை நோக்கி வரக்கூடிய நிலையில திருவாரூர் உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்கள்ல கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. குறிப்பாக மழையுடன் சேர்த்து காற்றும் வீசக்கூடிய நிலையில திருவாரூர் மாவட்டம் கோட்டூர் அருகே உள்ள ஓவர்சேரி என்ற கிராமம் இருக்கு. இந்த கிராமத்துல மன்னார்குடியிலிருந்து திருத்துறைப்பூண்டி செல்லக்கூடிய சாலையில ஒரு மரம் விழுந்துள்ளது. இந்த மரம் விழுந்தனால சாலையின் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால மன்னார்குடி திருத்துறைப்பூண்டி சாலையில போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மேலும் அந்த மரம் விழுகும் பொழுது அந்த வழியாக வாகனங்களோ பொதுமக்களோ செல்லாதனால அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்ட நிலையில போக்குவரத்து அந்த பகுதியில கடுமையா பாதிக்கப்பட்டனால அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களே தன்னார்வமாக அந்த வாகன போக்குவரத்தை சரி செய்யும் விதமா அருவாள் உள்ளிட்டவைகளை வைத்து அந்த மரங்கள் சாலையில் விழுந்த மரங்களை வெட்டி அப்புறப்படுத்தும் பணியில ஈடுபட்டிருக்காங்க. குறிப்பா தொடர்ச்சியாக திருவாரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மாவட்ட நிர்வாகம் பல்வேறு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்திருந்தாலும் அந்த ஓவர்சேரி பகுதியில விழுந்த மரத்தை பொதுமக்களே அந்த மழை வெள்ளத்துல நம்மளும் அரசுடன் கைகோர்க்கணும் என்ற எண்ணத்தோட அந்த வாகன போக்குவரத்தை சரி செய்யும் விதமா தன்னெழுச்சியாக அந்த பொதுமக்கள் அந்த மரத்தை வெட்டி அப்புறப்படுத்துவதை நம்மால் பார்க்க முடிகிறது. இது மேலும் இருபுறமும் வாகனங்கள் அணிவகுத்து நிற்கக்கூடிய நிலையில இன்னும் சற்று நேரத்தில் அந்த மரங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு அந்த போக்குவரத்தும் சரி செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி ஷேக் அப்துல்லா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.